என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம இந்த வித் லவ்ன்ற கதை எழுத ஆரம்பிக்கும் போதோ, இல்ல இந்த கதையோட ப்ராசஸ்ல இருந்திருப்பீங்கல்ல, உங்களுக்கு ஒரு ஃபேஸ் தேவைப்பட்டிருக்கும். இந்த கதை இவங்க பண்ணா நல்லா இருக்குமே அப்படி. இல்ல ப்ரோன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அப்படி ஒரு ஃபேஸா யார இமேஜின் பண்ணி வச்சிருந்தீங்க? இல்லை, நான் டு பி ஃப்ராங்க் சத்யாவுக்கு நான் அப்படி எதுவும் பர்டிகுலராக யோசிக்கல. ஓகே. சத்யாவுக்கு வந்து ஒரு பையன், நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் பார்த்த என்னோட ஃப்ரெண்ட்ஸு, நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கா. ஸோ அந்த மாதிரி பலரோட ஃபேஸாக தான் சத்யாவை நான் நினச்சிருந்தேன். ஓகே. அப்போ சத்யான்ற கேரக்டர் எழுதும்போதே என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நினச்சி தான் நான் எழுதினேன். பட் மோனிஷாக்கு எழுதும்போது அனஸ்வரா நினச்சி தான் எழுதினேன். ஓகே. அனஸ்வரா பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் மோனிஷாக்கு எழுதினேன். ஏன்னா எனக்கு அனஸ்வரா, நான் தண்ணீர் மதன் தினங்கள் பார்த்ததுலேருந்தே எனக்கு அனஸ்வரா வச்சு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஓகே. ஸோ அது பயங்கர எப்படியாவது பண்ணிடணும்னு நினச்சிருந்தேன். ப்ளஸ் இந்த படத்தில் ஸ்கூல் பொண்ணை வேறு இருக்கிறனால ஈஸிலி கன்வின்ஸ்டுனா, ஸ்கூல் பொண்ணாக பிரிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அதனால் எனக்கு அனஸ்வராவை நினச்சி எழுதினேன். எப்படியாவது அனஸ்வராட்ட கதை சொல்லணும்னு முயற்சி பண்ணோம், கதை சொன்னேன். எப்படியாவது உங்களுக்கு பிடிச்சிடணும்னு நினச்சோம், பிடிச்சிருச்சு, வந்துட்டாங்க. இல்லை, எனக்கு உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசின மதனுக்கும் அனஸ்வரா போர்ஷன் பேசும்போது இருக்கிற மதனுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்படி என்ன தெரியுது? பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ஒரு என்ன சொல்றது, உள்ளேருந்து ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் இப்போ பேசுனீங்க. ஒரு நீங்கள் வேணா நீங்கள் வீடியோ ரிலீஸ் ஆகும்போது பாருங்க, அனஸ்வரா அப்படி அந்த ஒரு இல்லைங்க. அனஸ்வரா வந்து செம்ம பெர்ஃபார்மர் ஆக்சுவலி. ஸோ ஆப்வியஸ்லி அனஸ்வரோட ஃபேன். லைக் நிறைய பேருக்கு தோணும்ல, இந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம பண்ணணும்னா அவங்க நம்ம கதைக்கு செம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்கன்னு. அந்த மாதிரி தான். லைக் நிறைய இதில் பெர்ஃபார்மன்ஸை நிறைய இடத்துல செம்மையாக சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அதனால எனக்கு அது அனஸ்வரோட ஒர்க் பண்ணணுன்றது எனக்கு பெரிய விஷயம் இருந்துச்சு. அது நடந்துருச்சுன்றப்ப சந்தோஷமாக தானே ஆகும்.